ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான ராகி இட்லி அண்ட் கிறிஸ்பியான ராகி தோசை எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசையோட இந்த மாதிரி இட்லி தோசை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே கப்பில் இல்லைனா ஒரே டம்ளர் இந்த மாதிரி அளந்துக்கணும். 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் இட்லி அரிசிக்கு 3 கப் ராகி. இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. நம்ம அரிசியும் ராகியும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடணும். ராகியில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அந்த தண்ணி க்ளீன் ஆகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும். இது ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1 டம்ளர், வெந்தயம் 1 டீஸ்பூன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் இந்த மாதிரி போட்டு ஆட்டி லைட்டாக தண்ணி தெளித்தா தான் மாவு வந்து ஃப்ளஃபி ஆகும். அப்பப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஆட்டி விட்டு இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உளுந்து வலிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு அரிசியும் ராகியும் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். அரிசி வந்து சீக்கிரம் மசிஞ்சிரும், ஆனால் ராகி மசிய கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வலிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கையில் கரைச்சா தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் வந்து உப்பு போட்டு நல்லா கையில் இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். இது வந்து மூடி வச்சிடலாம். ஃபர்மெண்ட் ஆகட்டும் 5-6 மணி நேரம். இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா புசுன்னு பொங்கி வந்திருக்கு. இதனால் கையில் கரைச்சதுனால. சப்போஸ் நீங்கள் மிக்சியில் ஆட்டுறீங்கன்னா இட்லி வந்து ஃப்ளஃபியாக வராது. கிரைண்டரில் ஆட்டினா மட்டும்தான் இட்லி வந்து ஃப்ளஃபியாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இட்லி தட்டில் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இது மூடி நல்லா ஆவி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்படி கையில் வச்சு அந்த இட்லி வந்து ஒட்டாமல் வரணும். தண்ணி தொட்டு இப்படி கையில் எடுத்துன்னா இட்லி ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இதுக்கு தண்ணி தெளிக்கணும் இல்லை, நீங்கள் கமுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அழகாக தண்ணி தெளிக்காமல் அழகாக இட்லி நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாகவே வந்துடும். சூப்பராக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட. இது கூட வந்து நான் வந்து கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, இந்த 3 சட்னியுமே இந்த இட்லிக்கு வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும். சாம்பாருமே நல்லாயிருக்கும். சூப்பரான இட்லி ரெடி. இதே மாவில் நான் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். அதுவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க. பாருங்கள், தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா மெலிசாக நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும் தோசை. சூப்பராக வரும் தோசை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரேஷியோ மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டான தோசை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.